அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 5 நிமிடம் மதர்சா பாகம் 58. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி வீடியோவுக்கு லைக் போடுங்க. இஸ்லாமிய வரலாறு. அரபியர்களின் குணம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன் அரபியர்கள் கெட்ட குணத்துடன் இருந்தனர். அநியாயம், அக்கிரமம், திருட்டு, வழிப்பறி, கொள்ளை, விபச்சாரம், சூது, மது, ஒழுங்கினம் ஆகியவை இவர்களிடையே பரவலாக இருந்தனர். பாவ செயலை பகிரங்கமாக செய்துவிட்டு அதற்காக பெருமை கொள்கின்ற ஞானமற்ற தன்மையை கொண்டிருந்தனர். சாதாரண விஷயங்களுக்கெல்லாம் வருட கணக்காக சண்டையிட்டு கொள்வார்கள். கொடுக்கல் வாங்கல், வணிபம் எல்லாம் வட்டியால் பிணைக்கப்பட்டிருந்தனர். பெண்களிடம் இரக்கமில்லாமல் நடந்து கொள்வார்கள். அவர்களுக்கு சொத்தில் எந்த பங்கும் தர மாட்டார்கள். பெண் குழந்தை பிறந்தால் அதை அவமானமாக கருதி சில கோத்திரத்தார் அந்த சிசுவை உயிருடன் புதைத்து விடுவார்கள். எளியவர், அனாதைகள், ஆதரவற்றோர் ஆகியோரை அநியாயமாக நடத்துவார்கள். மேலும் அவர்களின் உரிமைகளில் மோசடி செய்வார்கள். இவை போன்ற இன்னும் அநேக தீய குணங்களை கொண்டவர்களாக வாழ்ந்து வந்தனர். அன்னலாரின் அற்புதம். பேச்சம்பழம் குலை நடந்து வருதல். ஒரு கிராமவாசி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், தாங்கள் நபி என்று நாங்கள் எப்படி நம்புவது என்று கேள்வி எழுப்பினர். அதற்கு நபி அவர்கள், இதோ இந்த பேச்சங்குலை எனது அழைப்பை ஏற்று நடந்து வந்தால் நம்புவீரா என்று கேட்டார்கள். கிராமவாசிகளும் ஒப்புக்கொண்டனர். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குலையை அழைத்ததும் அது மரத்திலிருந்து இறங்கி நபி அவர்களிடம் அருகில் வந்தது. மீண்டும் அன்னலாரின் அனுமதி பெற்று அந்த மரத்திற்கே சென்று விட்டது. இந்த அற்புதத்தை கண்ட கிராமவாசிகள் முஸ்லிமானார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் தெரிவித்தார்கள். ஆதாரம் திருமிதி. ஒரு பரலை பற்றி. ஃபஜ்ர் தொழுதால் பாதுகாப்பு. எவர் காலையில் ஃபஜ்ர் தொழுதாரோ அவர் அல்லாஹ்வின் பாதுகாப்பில் இருக்கிறார் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸ் முஸ்லிமில் இடம்பெற்றிருக்கு. ஒரு முக்கிய அமலின் சிறப்பு. நீதி செலுத்துதல். தனது ஆட்சியில் குடிமக்களையும் தனது குடும்பத்தாரையும் நீதியாக நடத்தியவர்கள் அல்லாஹு தாலாவிடம் ஒளி இல்லாமல் மின்பாரில் வீழ்ச்சியிருப்பார்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸ் முஸ்லிமில் இடம்பெற்றிருக்கு. ஒரு பாவத்தை பற்றி. வீண் செலவு செய்தல். குர்ஆனில் அல்லாஹு தாலா கூறுகிறான், உண்ணுங்கள், பருகுங்கள், எனினும் வீண் விரயம் செய்யாதீர்கள், ஏனெனில் அல்லாஹு தாலா வீண் விரயம் செய்பவர்களை நேசிப்பதில்லை. உலகத்தை பற்றி. உணவை பற்றி சிந்திப்பீர். குர்ஆனில் அல்லாஹு தாலா கூறுகிறான், மனிதன் தன் உணவின் பக்கம் அது எவ்வாறு பெறப்படுகிறது என்பதையும் கவனித்து பார்க்கட்டும். நிச்சயமாக நாமே மழையை நன்கு பொழிய செய்கிறோம், பின்னர் பூமியை நன்கு பிளக்க செய்கிறோம், பின்னர் அதிலிருந்து வித்தை முளைப்பிக்கிறோம். திராட்சைகளையும் புட்பூண்டுகளையும் ஒலிவ மரத்தையும் பேச்சம்பழத்தையும் அடர்ந்த தோட்டங்களையும் பழங்களையும் தீவனங்களையும் உங்களுக்கும் உங்கள் கால்நடைகளுக்கும் பயனளிப்பதற்காக. மறுமையை பற்றி. சொர்க்க கன்னிகளின் அழகு. சுவனத்து சுந்தரிகளில் ஒருவர் உலகத்தை உற்று பார்த்து விட்டால் விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையில் உள்ள எல்லா பொருட்களும் ஒளி வீசும், நறுமணம் கமலும். அவர்களின் தாவணி உலகம் மற்றும் உலகத்தில் உள்ள யாவற்றையும் விட மேலானதாகும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். இந்த ஹதீஸ் புகாரில் இடம்பெற்றிருக்கு. அன்னலாரின் அறிவுரை. உங்களில் எவராவது கொட்டாவி விட்டால் தனது கையை வாயில் வைத்து கொள்ளவும், ஏனெனில் திறந்த வாய்க்குள் ஷைத்தான் நுழைந்து விடுவான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். இந்த ஹதீஸ் முஸ்லிமில் இடம்பெற்றிருக்கு.